கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதாக்கள் கீழே பிளேலிஸ்ட்டில் பார்ட் 1 வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் நான் எப்படி கனடாவுக்கு வந்தேன், கனடாவுக்கு வரக்குள்ள என்ன விசாவில் வந்தேன், என்ன செஞ்சேன் ஃபர்ஸ்ட்டுக்கு, இப்போ என்ன பார்ட்டில் போகிறேன்னு சொல்லி நிறைய விஷயத்த பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது அதோட கண்டினியூவேஷன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ டிசம்பரில் படித்து முடிச்சதுக்கு பிறகு பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணுறேன். பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணினது பிறகு 2025 மார்ச் எண்டில் எனக்கு பிஜிடபிள்யூபி கிடைக்கிது. கிடைச்ச உடனே நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். என் மேரேஜுக்கு ஸ்ரீலங்காவில் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் கனடாவுக்கு வந்து இறங்குறேன். மே எண்டில், அதாவது ஜூனில் நான் கனடாவில் வந்து இறங்கிட்டேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 3 years ஆஃப் ஒர்க் பர்மிட் இருக்குது. கட்டாயம் நான் ஏதாவது TS 0, 1, 2, 3ங்கிற இந்த 4 லெவலில் ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று செய்யணும். சிலாக்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கம்பெனி ஒன்று ரன் பண்ணுறீங்க தானே ஸ்ரீலங்காவில், அதை வச்சு பிஆருக்கு எதுனாலும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி நான் சம்மந்தமாக நான் இங்கே இருக்கிற ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் பேசியிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க, கனடாவில் நான் கம்பெனி ரன் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் அதை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி அதில் நான் ஒரு டிஏ ஜாப் ஒர்க் ஒன்று பண்ணேன்னு சொல்லி அதை அப்படி போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரச்சனைன்னு சொன்னால் என் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் இன் ஸ்ரீலங்கா, HBU கன்சல்டன்சி ரெஜிஸ்டர்ட் இன் ஸ்ரீலங்கா. ஈவன் தோ நான் கனடாவில் இருந்து HBU கன்சல்டன்சியை ரன் பண்ணினாலும் அந்த கம்பெனி ஸ்ரீலங்காவுடைய கம்பெனிங்கிறதால அது இங்கே நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் அதை நான் போட முடியாது. ஆல்சோ நான் HBU கன்சல்டன்சியை இங்கே கனடாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சர்டன் ரூல்ஸ் இருக்கு. நான் கனேடியன் PR அப்படி கனேடியன் சிட்டிசனுக்கு எத்தனையோ பேர் ஒரு ஆள் ஒர்க் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ மச் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் கனடாவில் HBU கன்சல்டன்சியை இங்கே பேஸ் பண்ணி நான் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் இல்லையா, ஸோ அந்த பார்ட்டில் நான் போகல. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1 வீடியோவில் ஒரு ஆள் சொல்லியிருந்தார், சஸ்கச்சுவானுக்கு வாங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. சிவில் ஃபீல்டில் போனோம்னு சொன்னால் நான் இங்கே ஒன்டேரியோவிலேயே GTA நான் ஆல்ரெடி ஒர்க் எடுத்திருப்பேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஆல்ரெடி சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரு. ஆல்சோ சிவிலுக்கு இங்கே டிமாண்ட்ஸ் இருக்குது. நான் டிமாண்ட் இல்லைங்கிறத பற்றி கதைக்கல, எனக்கு எந்த ஃபீல்டில் போக விருப்பங்கிறத பற்றி தான் நான் கதைக்கிறேன். இப்போ நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் இங்கே நான் படித்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன், இன்னும் 2 ஃபீல்டு இருக்குது. ஓகே, சிவில் ஃபீல்டுலேயும் போகலாம், இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுலேயும் போகலாம். எனக்கு டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் ஃபீல்டில் எனக்கு 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே இல்லை, ஸ்ரீலங்காவில். நான் கிராஜுவேட் ஆகின உடனே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கிளிநொச்சியில், அது ஒரு சப் கான்ட்ராக்ட் உண்டு, கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல் பில்டிங் ப்ராஜெக்ட் ஒன்றில் நான் 6 month சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணக்குள்ளே முடிவெடுத்துட்டேன், நான் இந்த ஃபீல்டில் நான் போகிறலன்னு சொல்லி. என்ன காரணம்னு சொன்னால், சிவில் ஃபீல்டில் ஏர்ன் பண்ணலாம் தான், ஆனால் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் ஃபீல்டில் மூளைக்கும் வேலை, அதோட சேர்த்து உடம்புக்கும் வேலை. நீங்கள் என்ன தான் இன்ஜினியராக இருந்து ஹார்ட் ஒர்க் போடாட்டியும் நீங்கள் சைட்டில் நிற்கணும், அந்த வெயிலில், அந்த ஹசார்ட்ஸுகளுக்கு மத்தியில், ஹசார்ட்ஸ்ன்னு சொன்னால் ரிஸ்க்குகளுக்கு மத்தியில். கான்க்ரீட் கொத்துறண்டா விடிய நிற்கணும், அடுத்த நாள் ஆகியும் வரையலாம், அடுத்தது ஸ்லப்பில் கம்பிக்கு மேலே நடந்து கம்பியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், செக்கிங் அது இதுன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் லேபர் ஒர்க் பண்ணாட்டியும் நாளைக்கு நீங்களும் அவர்கிட்ட ஹார்ட் ஒர்க் தான் போடுறீங்க. ப்ளஸ் அதில் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகக்குள்ள சீனியர் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த பொசிஷனுக்கு போகக்குள்ள உங்களுக்கு ப்ரெஷர் கீழே இருந்தும் வரும், மேலே இருந்தும் வரும். அதாவது லேபர்ஸ்கிட்ட அங்கேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும், மேலே கம்பெனியோட சைடில் இருந்து அங்கேருந்து ப்ராஜெக்ட் டெட்லைன் அது இதுன்னு சொல்லி மேலே இருந்தும் ப்ரெஷர் வரும். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 40 தான். ஆனால் அவரை பார்த்தா 80 வயசு ஆள் மாதிரி இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த ஒர்க். ஸோ அவரத்தையே முடிவு பண்ணிட்டேன், நோ, நான் என் ஃபீல்டை நான் என் 50-60 வயசு வரைக்கும் இந்த சிவில் ஃபீல்டில் நான் போகிறலன்னு சொல்லி நான் அங்கே ஒர்க் பண்ணக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணிவிட்டு நான் என் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் செஞ்சுட்டு இருந்தேன். கனடாவுக்கு வரது போது ஸ்ரீலங்காவில் என் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என் ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் கொடுத்துக்கிட்டு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தேன், ப்ளஸ் கிரிப்டோட சேர்த்து. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ ஆல்ரெடி 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த ஃபீல்டில் போகிறது தான் விருப்பம். ஸோ அதனால் இந்த சிவில் ஃபீல்டில் போகலாம் நினச்சா நான் போகலாம், ஆனால் எனக்கு அதில் போக விருப்பம் இல்லை.
ஆனால் சில ஆட்களுக்கு சிவில் வாழ்க்கை பிடிக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு அப்படி போய் அங்கே நிற்கிறது, நான் சொன்ன விஷயமெல்லாம் சில ஆட்களுக்கு ட்ரீமாக இருக்கலாம். ஃபார் மீ நோ, அது எனக்கு பிடிக்காது. அதுலேயும் கனடாவில் அதை விட அட்வான்ஸாக போய் அடுத்த பிரச்சனை வின்டர், ஹார்ஷ் வின்டரில் நீங்கள் சிவிலில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பனி பெய்கிறது மட்டும் இல்லை, வின்டர் செப்டம்பருக்கு பிறகு அக்டோபரில் இருந்து மார்ச் வரைக்கும் குளிர். அந்த குளிரில் நீங்கள் க்ளவுஸ் அடுத்தது ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில் நிற்கணும். ஓகே, சும்மா ரோட்டில் நடந்து போகக்குள்ளேயே வாழ்க்கை வறுக்கும். அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் அந்த இதில் 8 ஹவர் 10 ஹவர்ன்னு சொல்லி வெளியில் நின்று ஒர்க் பண்ணுறதெல்லாம் பயங்கர கொடுமை அது. ஸோ அதனால் சிவில் இஸ் நோ. அப்போ நான் ஜூனில் வந்துட்டேன். ஜூனில் எனக்கு அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் போகணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு சர்டிஃபிகேஷனும் இருக்குது, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஈஸியாக போகலாம். ஸோ அப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் எல்லாம் லிங்க்டின்ல பார்த்து நிறையா அப்ளை பண்ணினேன். நிறைய இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதில் ஒரு இன்டர்வியூவில், நான் கம்பெனியோட பேரை சொல்ல விரும்பலை, ஒரு இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி காலில் இதெல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற நான் ஆல்ரெடி செல்ஃபாகவே ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன். ரைட், என்கிட்ட டிக்டாக்ல 70,000 மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் 7,000 மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது, 15,000 மேலே லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணுற ஆட்கள் யாருமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று அநேகமாக க்ரியேட் பண்ணி வைக்கிறல. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ முதலாவது கால்லையே தேவ இம்ப்ரெஸ்ட் ஒரு கம்பெனியில். சரின்னு சொல்லி போட்டு அடுத்த இன்டர்வியூ கொண்டு போனாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுற ஒரு கம்பெனி உண்டு. ஸோ எல்லாத்தையுமே கதைச்சாச்சு, அவங்களுக்கு பிடிச்சிட்டு. இப்போ என்னன்னு சொன்னால் அவங்க சின்ன கம்பெனி இல்லை, ஒரு மிட் லெவல் கம்பெனி உண்டு. அவங்கள்ட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இருக்குது. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஎம் ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காரு, அதுக்கு கீழே ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு தான் இப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஏன்டா ஆல்ரெடி இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் குயிட் பண்ண போகிறாரு. ப்ளஸ் அங்கே சோஷியல் மீடியா மேனேஜர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் நினைக்கிறேன் 4 to 5 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த டீமுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு என்ன சொன்னால், எனக்கு ஆல்ரெடி நான் போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி எனக்காக இந்த பர்சனல் பிராண்டுக்காக நான் செஞ்சுருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஓகே. சேலரியையும் கதைக்கிறதுக்கு சேலரி அவங்கள்ட்ட இதில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு போனிக்கு அடுத்த ஃபைனல் ரவுண்ட் நான் சேலரியை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஓகே, என்ன ஆல்மோஸ்ட் ஹையர் பண்ணியாச்சு. இப்போ சேலரி டிஸ்கஷனுக்கு போயிருக்கேன். அவங்க எனக்கு கிட்டத்தட்ட 60,000 பேசிக்காக பே பண்ணுறதுக்கு ஓகே. ஓகே, இயருக்கு 60,000 இது டாலர்ஸ் பே பண்ணுறதுக்கு ஓகே. அப்போ நான் சொன்னேன் 60,000 பே பண்ணுறதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு நான் உங்களோட கம்பெனியில் நான் ஏர்ன் பண்ணுறது எனக்கு என் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, என் ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால் உங்களோட கம்பெனியில் என் மூலமாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு இருந்து எனக்கு ஏதாவது ஒரு கமிஷன் ஒன்று தாங்க. ஈவன் நீங்கள் 60,000 குறைச்சி மினிமம் பே 5 ஆனினாலும் சரி, எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகுதோ அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன், அப்படி இல்லாட்டி ப்ராஃபிட்ல இருந்து ஒரு கமிஷன் உண்டு, சின்ன கமிஷன் உண்டு, எவ்வளோன்னு சொல்லி பேசி தீர்மானிப்போம். எனக்கு அப்படி ஒன்று வேணும். அப்போ தான் எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று வரும். என் ஸ்கில்லுக்கு தான் நான் ஏர்ன் பண்ணுறேன், என் டைமுக்கு இல்லைன்ற மாதிரின்னு சொல்லி நான் டிரெக்ட் ஹெச்ஆர்ட்டு சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க எக்ரி பண்ணலை. என்ன காரணம்னு சொன்னால், லைக் இப்போ நான் மட்டுமே அதுக்குள்ளே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குக்கு நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொன்னால் ஓகே, லைக் ஃபுல் சேல்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை எனக்கு தாரத்துக்கு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி 4-5 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமில் இருக்காங்க. எனக்கு சீனியர் எல்லாம் இருக்காங்க, சிஎம் இருக்காரு, மற்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் எங்களோட ப்ராடக்ட் சேல்ஸில் எப்படி கமிஷன் தார, ஸோ அது சரிப்பட்டு வர மாட்டேங்கி உங்களுக்கு 60,000 பேக்கேஜுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. எனக்கு அதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதை எடுங்க நல்ல பேக்கேஜான்னு சொல்லி. ஆனால் நான் அதை எடுத்திருப்பேன்னா லைக் என் ஸ்கில்லை நான் எவ்வளோ கூட்டினாலும் என்ன ஏர்னிங் கூட போகிறல. இந்த 60,000 நான் 4-5 வருஷத்துக்கு அதிலே ஒர்க் பண்ணேன். நீ நான் வேறு கம்பெனி போனாலும் 60,000 70 போகலாம், 80 போகலாம். ஆனால் என்ன ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்குமா என்ன இன்கம்னு கேட்டால் இல்லை, என்ன டைமை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அவரது முடிவு பண்ணிட்டேன், எந்த ஜாப் என் ஸ்கில்லுக்கு ஏர்னிங்ஸ் வருதோ அந்த ஜாப் மட்டும்தான் நான் போகணும், என் டைமுக்கு இன்கம் வர ஜாப்புக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி.
ஏன்னா இந்த டைம் லிமிட்டட் ஒரு நாளைக்கு 8 hour to 10 hour தான் என்னால் ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்ன ஸ்கில் ஜாப்பை நான் பாவிக்கக்குள்ள என்ன ஸ்கில்லை கூட்ட என்ன இன்கம் கூட்டிகிட்டு போகும். ஆனால் டைம் பேஸ்ட் ஜாப்பில் என் டைமை அதுக்கு மேலே கூட்ட முடியாது. ஸோ நான் என்ன ஜாப்பை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் இதோட பார்ட் 3 வீடியோவை பாருங்கள். நான் சொன்னதை வச்சு யாருன்னானே நான் என்ன ஜாப்பை நான் செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.